வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆரோக்கியம் நம் கையில். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆசனம், பச்சிமோதாசனம். இதனுடைய பலன்கள் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கும். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் தனது உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக இயங்கச் செய்யக்கூடிய யோக கலைகளை சரியாக பயின்றுக்கிடணும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், எவ்வளவு நபர்கள் டயாலிசிஸ் எடுக்கிறாங்க இளம் வயதிலேயே. சிறுநீரகம் மிக அற்புதமான ஒரு உறுப்பு. நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்து அசத்தை பிரித்து அந்த அசத்துகளெல்லாம் வெளியே போகணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் சிறுநீரகப்பை நன்றாக இயங்கணும். அப்போ தான் நம்ம ஒரு முழுமையான ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். எவ்வளவு நபர்களுக்கு அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவர்கள் அதுக்கப்புறம் பல வகையான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. இது வருமுன் காக்கக்கூடிய ஒரு கவசம். பச்சிமோதாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனத்தை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களது உடலுக்குள் இருக்கக்கூடிய சிறுநீரகப்பை மிகச் சிறப்பாக இயங்கும். அந்த சிறுநீரகப்பையில் பல மில்லியன் ரெஃப்ரான்கள் இருக்கின்றன. அதுதான் நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் கரெக்டாக வெளியேற்றும். அந்த உறுப்பு நன்றாக இயங்கினால்தான் வாழ்க்கை வளமாக இருக்கும். சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் என்ன ஏற்படும்? முதல்ல கால் பாதவீக்கம் ஏற்படும், நோய் எதிர்ப்பாற்றல் குறையும், அடிக்கடி ஃபீவர் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும், வயிறு உப்பிசமாக ஆயிரும், பசியின்மை ஆயிரும், மந்தமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நிலைகளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாம் இந்த பச்சிமோதாசனத்தை முறையாக பயின்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சிறுநீரகப்பை நல்ல சக்தி பெற்று இயங்குகின்றது. மிக எளிமையான ஒரு ஆசனம் தான். பள்ளி பருவத்திலேயே மாணவிகளுக்கு இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்துருங்க. இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களும் எளிமையான முறையில் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக எவ்வளவு வயதானாலும் உங்களது சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும். இதையும் தாண்டி இந்த ஆசனம் பெண்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது. கருப்பை நன்றாக இயங்கும். அதே மாதிரி நார்மல் டெலிவரி உண்டாகக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ நம்ம இன்றைக்கு மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஸோ இந்த நிலை எதற்காக அப்படின்னா நாம் இந்த முறையான யோக பயிற்சியை செய்யாதது தான் காரணம். அப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே வராது. இந்த பச்சிமோதாசனத்தை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 முறை காலை மாலை 2 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு மேட்டு விரிச்சிட்டு கிழக்கு முகமாக காலை, மாலை மேற்கு முகமாக பொறுமையாக 3 முறை 10 வினாடிகள் இருந்தாலே போகிறோம். மிக மிக நல்ல பலன்கள், நல்ல சக்தி ஓட்டம் கிடைக்கின்றது. நமது 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆன்மா உடல், ஸ்பிரிச்சுவல் பாடின்னு சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் சிறுநீரகப்பை, சிறுகுடல், பெருங்குடல் அனைத்திற்கும் நல்ல ஒரு சக்தியை கொடுக்கின்றது. மிக மிக அற்புதமான ஆசனம். நேர்களே, லட்சக்கணக்கான ஆசனங்கள் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஏற்ப சரியான ஆசனத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். இது எல்லோருக்குமே ஒரு கவசமாக அமைகின்றது. இப்பொழுது பச்சிமோதாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, பச்சிமோதாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. கண்களை மூடி ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். பொறுமையாக திரும்பி உட்காந்துக்கோங்க. ஒவ்வொரு நிலையை பார்ப்போம். இது முதல்ல அமர்ந்த நிலையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 2 கால்களையும் நீட்டிக்கிட்டாங்க, முதுகலும் நேராக வச்சுருக்கிறாங்க. கைகளை பொறுமையாக தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க. முதல்ல கால் பெருவரில் மட்டும் தொட பாருங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 நேராக வந்துடுங்க. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். இப்போ முழுமை நிலை பார்ப்போம். கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு முடிந்த அளவு இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக நேராக வந்துடுங்க. இப்போ இதே ஆசனத்தை படுத்த நிலையில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உடல் வளையும் தன்மை உள்ளவங்க ஈஸியாக வந்துடும். பொறுமையாக நேராக படுத்துக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சு சரிப்படுத்திக்கோங்க. இப்போ கைகள் 2 தலைக்கு பின்னாடியே வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே எழுங்க, மூச்சு வெளியே விட்டுட்டே கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இப்போ பச்சிமோதாசனம் பார்த்தீங்க. இது நேராக அமர்ந்த நிலையில் எப்படி பண்ணுறாங்கன்னு பண்ணி காமிச்சோம். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி இருக்கும்போது படுத்த நிலையிலிருந்து எப்படி எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க.
மாணவ செல்வங்கள் அந்த மாதிரி படுத்த நிலையிலேருந்து எழுந்தே ப்ராக்டிஸ் பண்ணலாம். சற்று வயதானவர்கள், உடல் பருமனாக உள்ளவங்க கால்களை நீட்டி அமர்ந்த நிலையிலே பயிற்சி பண்ணுங்கள். 10 வினாடிகள் 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மண்டலம் 48 நாட்களில் சிறுநீரக பையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சால்வேஷன் ஆகும். மிக நல்ல சக்தி ஓட்டம் பெற்று சிறுநீரகம் இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். நிறைய நபர்களுக்கு தூக்கமின்மை, இரவில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அந்த பிரச்சனையும் இந்த ஆசனத்தின் மூலமாக சால்வேஷன் ஆகின்றது. நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் தேவை வைரஸிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும். இந்த உடலில் எந்த ஒரு கிருமியும் தாக்கக்கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் சிறுநீரகப்பை நல்ல சக்தி பெற்று இயங்கணும். அந்த ஆசனத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.